கண்காணிப்பு எங்கும் தொடரட்டும். இத்தகவல் எவ்விடத்திலும் கசியலாகாது. மகளே சீதா, தாமா இத்தருணத்திலா? தம் வருகையின் காரணம் முக்கிய தகவல் உள்ளதா? என்னோடு புறப்படுவாய். தங்களுடனா? எங்கு? என்னை மாத்தா என்று அழைத்தாய். என் மீது நம்பிக்கை கொள். வருவாய். புறப்படு என்னோடு. இருப்பினும் என்னுடன் புறப்படு. இன்னல் ஏதும் நேர்ந்ததா? இன்னலேதும் இல்லை. அனைத்தும் நலமே. மகளே சீதா, பாவம் நிறைந்த இந்த லங்கையில் அநேக சங்கடங்களை சகித்தாய். புறப்படும் மகளே. உன் மணாளர் ஸ்ரீராமரை சென்றடைவாய். இனிமை நிறைந்த வருங்காலம் உனக்காக காத்து நிற்கிறது. புறப்படுவாய். தாமாற்றும் பணியாது மாதா? நான் லங்கையின் மீது பயம் கொண்டு வெகுண்டோட வேண்டுமா? நான் அவ்வாறு புரிவதன் அர்த்தம் அறிவீர்களா? மாதா, நான் அச்செயல் புரிந்தால் இவ்வுலகம் என்ன உரைக்கும்? தாம் அது பற்றி சிந்தித்தீர்களா? தாம் என் மாதாவிற்கு சமமானவர். இன்று தம்முடைய புதல்வையின் வாழ்வு களங்கத்திற்குள்ளாக வேண்டுமென எண்ணுகிறீர்களா? அவ்வெண்ணம் என்னில் இல்லை. என் கரம் பற்றியவர் வாழ்வினை காக்க மனதினில் எண்ணம் கொண்டுள்ளேன். ஆகையால் தம்மிடம் ஒன்றை வேண்டுகின்றேன். தாம் லங்கை நீங்கிச் செல்லுங்கள். என் நிலையை நான் உணர்த்துவேன். நிர்பந்தம் மூலம் உன்னுடைய அன்பினை பெறுவேன். சீதா, நாளைய விடியில் ஒன்று விளக்கும். தசானந்தன் யாரென அறிவுறுத்தும். சுப முகூர்த்தம் அறிந்தீர்களா? மகாராஜா, சுப முகூர்த்தம் உள்ளது. ஆனால் என்ன? நிலைமையை என்னால் உணர முடிகிறது. லங்கையிலிருந்து தப்பித்தாலும் தாம் தம்முடைய வாழ்வினில் அநேகமான சங்கடங்களை சந்திக்கும் நிலை உருவாகலாம். ஆனால் மனைவி எனும் ஸ்தானத்திலிருந்து நான் தம்மிடம் ஒன்று வேண்டுகின்றேன். தாம் என்னுடைய நிலைமை உணர்வதற்கு முயற்சி மேற்கொள்ளுங்கள். கரம் பிடித்தவரின் நல்வாழ்வு பற்றி சிந்திப்பதும் அவர் இன்னுயிரை காப்பதும் எனது இப்பிறவியின் முதற்கடமை என்று எண்ணுகிறேன். சீதா, லங்கேசர் தம்மை விவாகம் புரிய விழைகிறார். ஆனால் அவரின் மனைவியாக விளங்கும் பதிவிரதையான நான் தம்மை நிர்பந்தித்து என் அவர் விவாகம் புரிவதை விரும்பவில்லை. நாளைய முகூர்த்தமானது விவாகத்திற்கானதல்ல, பிராயச்சித்தம் செய்வதற்கு. மகாராஜா, நிர்மலமான மனதோடு இறைவனிடத்தில் பிராயச்சித்தம் வேண்டுவது எந்த ஜீவனானாலும்
அந்த ஜீவனுடைய அனைத்து பாவங்களும் விலக்கப்படும். ஆமரசே, பாவ விமுக்தி பெறலாம். ஆனால் அதை விடுத்து ஒரு ஜீவன் இம்முகூர்த்தத்தில் அதர்மம் புரிய முனைந்தால் பெரும் அனர்த்தம் நிகழும். ஆம் மகாராஜா, நாளை விடிந்தவுடன் தாம் சீதையை நிர்பந்தித்து விவாகம் புரிந்தால் தமது வருங்கால வாழ்வோடு இந்த பொன்னிலங்கையும் மண்ணில் புதையும் நிலை உருவாகும். உலகை ஆள்கின்றவனாவாம் பொன்னிலங்கையின் அரசு. கிரகங்களை அடக்கிய எனை ஜாதகத்தின் கிரக நிலைகள் அச்சுறுத்தும் சக்தி பெற்றவை அல்ல. நாளைய பொழுது விடிந்ததும் நான் சீதையை விவாகம் புரிவேன். ராவணன் சீதையை விவாகம் புரிகின்ற சுபவேளையே உலகின் சுப முகூர்த்தம் என அறியப்பட வேண்டும். தேவி மண்டோதரி, தம் மன வேதனையை நான் உணர்கிறேன். ஆனால் இன்று பதிவிரத மங்கையாக விளங்கும் தாம் முதலில் நங்கையாவீர்கள். சீத்தை எனும் நான் ரகுநந்தரின் இல்லாள் எனும் ரூபமேற்றாலும் ஒரு நங்கையாவேன். அவ்வகையில் ஒரு நங்கையாக விளங்கும் நான் நங்கையான தங்களிடம் ஒன்று வினவ எண்ணுகிறேன். தாங்களும் அளிக்கும் விடையை ஸ்திரீ எனும் ஸ்தானத்தில் வீற்றிருந்து நல்க வேண்டுமென வேண்டுகிறேன். லங்கேசன் மனைவியாக விடை அளிக்கலாகாது. மனைவி எனும் ஸ்தானமேற்ற அனைத்து மங்கைகளும் வாழ்வில் தன் பதியை காப்பதையே கடமையாக எண்ணுவர். அக்காரணத்தால் தாம் தம் கணவரை காக்க எண்ணுகிறீர்கள். ஆனால் ஒரு நங்கையாக விளங்கும் தமக்கு தம்முடைய கணவர் ஆற்றும் அதர்மம் பாவங்களை தடுக்கும் எண்ணம் எழவில்லையா? என்னைப் போலவே அநேக நங்கைகளிடத்தில் தம்மவர் நிச்சயம் துர்ச்செயல்கள் புரிந்திருப்பார். இருப்பினும் தமது கணவரை ரட்சிக்க எண்ணுகிறீர்கள். பத்தினி என்பவள் தன் கணவனுடைய அர்த்தாங்கினியாவாள். கணவனது சுகம் துக்கம் இரண்டிலும் அவளுக்கு சம பங்கு உள்ளது. இன்று லங்காதிபதியை தாம் ரட்சிக்க முனைவதால் தம் கணவருடைய அதர்மத்திலும் பாவ கர்மத்திலும் சம பங்கு ஏற்பீர்கள் அல்லவா? நான் இங்கிருந்து தப்பி பிழைக்கலாம். அதன்பின் விளைவது யாது? தம்முடைய கணவர் தான் கொண்டிருக்கும் ஆணவத்தினால் மேலும் அநேக மங்கைகளுக்கு அதர்மம் இழைப்பார். நான் இவ்விடம் நீங்குவதால் எந்த மாற்றமும் விழையப் போவதில்லை. ஆனால் தாம் உதவி புரிவதற்கு காரணம், நான் இவ்விடம் வாழ்ந்தால் இந்த பொன்னிலங்கையோடு தம் மன்னவரும் அழிவார் எனும் பயமேயாகும். ஆகையால் தப்பிப் பிழைக்க மார்க்கம் நல்குகிறீர்கள். ஸ்திரீ எனும் ஸ்தானத்தில் இருந்து சிந்தித்துப் பாருங்கள். அப்பொழுது எனக்கு இந்த சீதைக்கு முக்தி வழங்குவீர்களா? இதுவரை இவ்வெண்ணமானது தம் மனதில் உதித்துள்ளதா? என்னை போன்ற அநேக நங்கைகளுக்கு இச்சகாயம் புரிந்தீர்களா? கூறுங்கள் தேவி, என் உரையை கேட்ட பிறகாவது சீதை எனும் நான் இந்த லங்கையில் வாழ்வது அவசியம் என்று தோன்றவில்லையா? அதர்மம் அழிந்து லங்கையில் அனைத்தும் மாற்றம் பெற வேண்டும் எனும் எண்ணம் எழவில்லையா? லங்கை பாவத்தின் ஸ்தலமாவதை விட மண்ணில் புதைவது மேலல்லவா? சற்று பொறுங்கள். நானும் ஒன்று வினவ வேண்டும். தாம் அதற்கு விடை நல்குவீர்களா?
ஒருவேளை தமது பதியின் செயல்கள் லங்கேசருக்கு சமமாகுமானால் தாம் ஆற்றும் செயல் என்ன? என் கரம் பிடித்தவர் அதர்மத்தின் வழி செல்வாரேயானால் அவரை நல்வழிப்படுத்துவதே என் முதற் கடமையாகும். என் முயற்சியில் நான் வெற்றி கொள்ளாதிருந்தால் என் கணவரை நான் தியாகம் செய்திருப்பேன். பாவமிழைத்தோர் தண்டனை அனுபவிக்க வேண்டும். ராவணனுடைய ஸ்தானத்தில் ரகுநந்தர் வீற்றிருந்தாலும் என் முடிவானது மாறாது. தர்மத்தின் அடிப்படையில் பாவ கர்மங்களுக்கு தண்டனை கிட்ட வேண்டும். அந்நிகழ்வு நிகழ என்னுயிர் துறக்கும் நிலை வந்தாலும் கவலையுறேன். பாவ கர்மங்கள் புரிந்த லங்காதிபதிக்கு தக்க தண்டனையானது கிட்டும் வரை இந்த லங்கை எனும் தீவிலிருந்து அகலேன். தாம் என்னை பாதுகாக்க எண்ணுவது தம்முடைய கணவரை ரட்சிக்கும் செயலாகும், என்னை காக்கும் செயல் அல்ல. மண்டோதரி, உன் வதனம் வாடியிருப்பதே சீதையோடான என் விவாகம் பற்றி எண்ணி வேதனையுறுகிறாயா? நீ கூறியதை மறந்தாயா? வேறு குலத்து நங்கையான சீத்தை லங்கையில் வாழ்வது என் வாழ்விற்கு சங்கடம் விளைவிக்கும் என்றார். இன்று வேறு குலத்து நங்கையான சீத்தையை என்னுடைய வாழ்வின் அங்கமாக்கி உருவான சங்கடத்தை போக்க விழைகிறேன். நீ என் செயல் எண்ணி ஆனந்தம் கொள்ள வேண்டும். இவ்விவாகத்தின் வாயிலாக விளையவுள்ள விபரீதத்தை மாற்ற முயல்கிறேன். சீதை உரைத்தது சரியே. இன்று வரை நான் ஒரு அதர்மையை ரட்சித்து காத்துள்ளேன். ஆகையால் என் அவரின் பாவ கர்மங்களில் சம பங்கு எனக்கும் உள்ளது. உன் மனதில் எழும் எண்ணங்களை என்னால் நல்முறையில் உணர முடிகின்றது. பாதுகாப்பிற்கு பங்கம் விளையுமோ எனும் எண்ணம் உதிப்பது சகஜம். மகாராணி பதவி பறிபோகுமோ என எண்ணலாம். மகத்துவமானது குறைந்து விடுமோ என தோன்றலாம். அரண்மனையின் சுகபோக வாழ்வு பறிக்கப்படுமோ என சிந்திக்கலாம். இல்லை மண்டோதரி, இவை நிச்சயம் நிகழாது. நேற்று வரை அரசியாய் விளங்கிய என் மண்டோதரியே என்றும் என் பட்டத்து மகிழ்ச்சியாய் விளங்குவார். அது மாறாது. மனம் ஆனந்தம் அடைந்ததா? கவலை களைவாய். பத்தினி என்பவள் தன் கணவனுடைய அர்த்தாங்கினி ஆவாள். தம்முடைய கணவரை ரட்சிக்க முற்படுவதால் அவரின் பாவ கர்மத்தில் சம பங்கு ஏற்பீர்கள் அல்லவா?
என்றேனும் நான் வனத்தில் மாயமானால் சீதா, உன்னை நீங்கி வாழ்வதை கற்பனை செய்யவும் இயலவில்லை. என் வாழ்வின் துர்பாக்கியத்திற்கான தண்டனையை நீ இன்று அனுபவிக்கின்றாய். வனவாசம் கிட்டியது எனக்கு, ஆனால் தண்டனை அனுபவிப்பவள் நீ. அசுரரை வதைப்பது, தர்மத்தை ஸ்தாபிப்பது என்னுடைய கடமை. சூர்பனகையால் ராவணனுடைய விரோதத்தை ஏற்றவன் நான், ஆனால் தண்டனை அனுபவிப்பவள் நீயா? தாம் மாற்றும் காரியம் என்ன மாதா? மகத்துவம் பொருந்திய ஒரு நங்கையை பணிகின்றேன். புவியில் பிறப்போர் அனைவரும் தன்னலத்தையே முதன்மையாய் எண்ணியிருப்பர். பெண்ணாக பிறப்பவளும் வாழ்வில் தன்னவரையும் தன் குடும்பத்தையும் முதன்மையாய் கருதி வாழ்வாள். ஆனால் நீயோ தர்ம நெறி தவறாது வாழ்ந்து உனது இன்னுயிரையும் துறக்கத் துணிகின்றாய். இல்லை மாதா, நானும் ஒரு சாதாரண நங்கையே. என்னவரான கணவர் மீதும் எனது குடும்பத்தின் மீதும் அன்பும் பாசமும் கொண்டவளே. மகளே, இறைவனாகப்பட்டவன் உனக்கு இந்த லங்கையில் வாழ்கின்ற தண்டனையை ஏன் அளித்தான் என்றறியேன். ஆனால் உன் வேதனை காண்கையில் இறைவனிடம் பக்தி குறைகின்றது. இன்னலான நிலை உருவான சமயத்திலும் உன் கணவரிடத்தில் அதீத நம்பிக்கை கொண்டிருக்கும் உன்னைக் கண்டு ஆச்சரியம் கொள்கிறேன். மாதா, எந்த நிலை உருவானாலும் உறுதி கொண்ட நம்பிக்கையோடு வாழ்வது மகத்துவமானது. சீதை எனும் நான் ஒருமுறை என்னவர் மீது நம்பிக்கை இழந்தேன். அச்செயலின் காரணத்தால் இன்று சிறைப்பட்டுள்ளேன். ஆகையால் மாதா, வாழ்வில் ஒருமுறை ஆற்றிய தவறினை மறுமுறை நான் ஆற்ற மாட்டேன். இன்று ஒருவேளை நான் லங்கையை நீங்கினால் எனது அச்செயலின் அர்த்தமானது என்னவர் மீது நம்பிக்கை இழந்ததாகிவிடும். சிறைப்பட்ட என்னை விடுவிக்க என்னவர் வருகை தர மாட்டார் என்ற பொருளை நல்கும். மகளே, உன்னுடைய உறுதியான நம்பிக்கைக்கு நிச்சயம் பலனுண்டு. லங்கையிலிருந்து உன்னை விடுவிக்க ரகுநந்தர் அவசியம் வருவார். இந்த நம்பிக்கை உன் மனதில் மட்டுமல்ல, என்னிலும் உள்ளது. நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை நீ அனுபவிக்கின்றாய் சீதா. ஆனால் என்னில் நம்பிக்கை உள்ளது. இந்த ராமனை விட நீ உறுதி கொண்டவள் என்பதை அறிவேன். பெரும் இன்னல் உருவான வேளையிலும் நீ துணிவிழக்காது உறுதி கொண்டிருப்பாய் என்று நம்புகிறேன். நான் மனமுடைந்தாலும் இந்த ராமனுக்கு நம்பிக்கையூட்டி என்னை திடமாக்குபவள் நீ என்பதையும் நான் மறவேன் சீதா. அது மட்டுமல்ல இனியவளே, ரகுநந்தன் முனை நாடி வருவான் எனும் நம்பிக்கை உன்னில் உறைந்திருக்கும் என்பதையும் நான் அறிவேன் சீதா. உனக்கு ஒரு வாக்கு நல்குகிறேன். நீ உன் மனதில் தேக்கி வைத்துள்ள நம்பிக்கையை ராமன் காப்பான் என்றுவது பொய்யாகாத சீதா. அதற்கு ராமன் அனுமதிக்க மாட்டான். உன்னுடைய ராமன்
நிச்சயம் வருவான். உன்னை காக்க வருவான் ராமன்.